எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? ஒரு பேனில் கோகனட் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 5 to 6 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு, கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, ஒரு தக்காளி, துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொதிச்சதும் மீனை சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா வேக வைப்போம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல கம்ம கம்மன்னு மீன் குழம்பு வாசம் மூக்க நுழைக்குது. கண்டிப்பாக இந்த கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கேரளா ரைஸோட இந்த கன்னியாகுமரி மீன் குழம்பை ஊற்றி கேரளா ஃபிஷ் ஃப்ரையோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.